ஹலோ சே. ஹலோ. ஹாய் ஐஸ், எப்படி இருக்க? நினைச்சேன் கண்டிப்பா நீயே தான் இருப்பேன்னு. ஏன்? சரி அதை விட டெல் மீ. போனை அவ எடுத்துட்டா. அப்புறம் பிடுங்கிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். சனி அந்த பக்கம் அவ போயிடுச்சு. ஒன்னும் சொல்லலையா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏதோ இருந்தாலும் சொல்லுங்க சார், பரவாயில்ல. ஹே ஸ்வேதா, இப்போ என்ன? ஐ அம் ஃபைன். எனக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. இவ்வளவு நாள் தண்ணியில் அழுகிற மீனா இருந்தேன். உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆ ஐஸ், இரு ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் வா. ஏதாவது பிரச்சனையா? ஐஸ், ஆ ஆ இப்ப சொல்லு. ஏன் என்னாச்சு? அவன் போயிட்டானான்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன். உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கு. நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. நிஜமாவா? ஷியூர் ஸ்வேதா, நம்பு. ரியலி? அந்த லூசு எங்கேயோ போயிடுச்சு. சரி சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை சொல்லட்டுமா? என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்த முத்தம் தான் சூப்பரா இருந்துச்சு. உனக்கு எப்படி? சரி சரி, மேடம் என்ன பண்றீங்க? நைட்டு ஃப்ரீயா இருக்கட்டுமே, நைட்டு போட்டிருக்கியா எப்படி? ஆ? சீ, நீ ரொம்ப மோசப்பா. என்ன பத்தி தெரியாதா? இப்படிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோயே, பேசுனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒன்னே ஒண்ணு பண்ணாம இருக்கோம், அதான். ஹேய், நான் அடுத்தவன் பொண்டாட்டிடா. அதுலதான் ஐஸ் கிக்கே இருக்கு. ஹலோ, என்ன அமைதியாயிட்ட சொல்லு. ஓ, முத்த வேண்டாம், அடுத்த ஸ்டெப் போலான்னு சொல்றியா? ஏய், இப்படிலாம் பேசுன நான் போனை நீ வச்சிடுவேன். வைக்க மாட்ட. என் வீட்டுக்கார மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, என்ன உதப்பா. பயப்படுற மாதிரி நடிக்காதடி. என்னை அவன் டெய்லியும் டார்ச்சர் பண்றா. அது சரி, புருஷனா அப்படிதான் இருப்பான். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன் மேடம் பண்ண மாட்டீங்களா? அவன் கொன்னுடுவா. அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, ஏய், ஓகே. என்ன சரி, Bye. அவ்வளவுதானா? ஸ்வேதா, உன் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டியா? ஹாய் டார்லிங், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஸ்வேதா, உட்காரு. டார்லிங், உங்க பர்சனலை பத்தி சொன்ன நீங்க எனக்கு யாருன்னே தெரியாம அப்படியே உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே. So what? இட் டசன்ட் மேட்டர், பட் நான் சொல்லணும் இல்லையா? பட் உங்க வைஃப் வந்து பர்சனலா ஃபீல் பண்ண மாதிரி என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு நிறைய இருந்தது. உங்க வைஃப்க்கு நீங்க ஹஸ்பண்ட் அமைஞ்ச மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் அமையல. என்னங்க என்னங்க என்னங்க, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன், நீங்க கிளம்பலையா? ச்சே, எழுந்துறீங்க. சே, விடுறியா என்ன? ஆபீஸ் கிளம்பின எழுந்துறீங்க. இங்க பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வேலையை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப ஃபேஷன் டிசைனர்னு சொன்னீங்க, 20,000 salary வேற சொன்னீங்க. இத பாருமா, அவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டான். அவனை திருத்ததா உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். நீ ஏதோ பெரிய வேலைக்கு போறத உங்க அப்பா அம்மா பீத்திக்கிட்டாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை திருத்து. அன்னைக்கு என் வாழ்க்கையில முதல் ஏமாற்றம் பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு.
இதுல தானே வச்சேன். ஒய்ஃப் சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் தண்ணி அடிச்சிட்டு வரியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் உன் கூட படுக்கிறேன்ல அத பெருமை நானே போடி. அந்த திமிரு வேறயா? வெட்டி கலைஞ்சிட்டா நீ ஆம்பளை ஆடுவியா? 4 காசு சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளை. அப்ப நான் என்ன சப்பன்றியா? அத தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். என்னடி சொல்ற? ஏய், நான் சம்பாதிக்கிற சம்பளத்துல நீ உங்க அம்மா உட்கார்ந்து சாப்பிடுறது என்ன கை? அவன் படுக்கும்போது கூட ஏதோ வேற ஒரு பொண்ணு பேரு சொல்லி தாங்க படுப்பான். என் மனசும் உடம்பும் எதுவுமே அவன் பார்வைக்கு தெரியல. என்னோட தாலி அவன் முகத்திலே வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். விவாகரத்து நோட்டீஸும் அனுப்பிட்டேன். இப்ப அவன் எங்க யார் கூட இருக்கானோ? ஸ்வேதா கணவனால பாதிக்கப்பட்டதா சொன்னப்போ நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். சார் நான் மேப்பில் சொன்னேன்ல சார், அந்த இடம் தான் சார் இது. இங்கே பாருங்க சார், அது வரைக்கும் நம்ம பிளான் படி 60 ஏக்கர் நிலம் காலியாக இருக்குது. அது பக்கத்தில் 1500 ஃப்ளாட்டு கட்டுறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்பயே வந்து 750 ஃப்ளாட் சேல்ஸ் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார். நீங்கள் கட்ட போகிற உங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸுங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். யா நைஸ், வெரி குட். சார் மேடம் சைட்டில் இமிடியேட்டாக கம்பெனி கட்ட ஒரு இடம் பார்க்க சொன்னாங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக இடம் காட்டுறதுனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் திருப்தியாக இருக்குன்னு பாருங்க சார். ஓகே, இதோட செல்லர் யாரு? உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார், முடிச்சிடலாம். சந்திரமோகன் பிரதர்ஸ் கிட்ட தான் இந்த ஃப்ளாட் இருக்கு. சிங்கிள் ஓனர் தானே? இல்லை சார், 3 பேர் பார்ட்னர் சார். இது புரியல. காரைக்குடி ஜெமீன் செட்டியார் தான் சார் பூர்வீக பையரு. அதுக்கப்புறம் டைமண்ட் மெர்ச்சன்ட் கிட்ட மாறி, இப்போ சந்திரமோகன் பிரதர் கிட்ட மாறி, இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு சார். பொண்ணு கை மாறும்போது தான் சார் தப்பு. மண்ணு கை மாறும்போது மவுஸ் தானே சார். கைமாறிய மனையோட மீட்டிங் வேணாம், வாசுவேதா போலாம். சார் 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 சிங்கிள் மனையோட ஓனரை காட்டுறேன் சார். சார் அன்னைக்கு புரோக்கர் பல பேர் கைமாறின மனையை பத்தி சொல்லும்போது சுவேதாவோட ஞாபகம் வந்து எனக்கு சுருக்குன்னு குதிச்சு. என் மனசுக்கு என்னோட வாழ்க்கையில ஐஸ்வர்யா கொடுக்காத சந்தோஷத்தை சுவேதா கொடுத்தா. நான் பண்ணதும் தப்பு தான். என்னோட ஃபீலிங்ஸ் மட்டுமே முக்கியமா நினைச்சேன்னா சுவேதாவோட லைஃபை பத்தி தெரிஞ்சுக்காமலேயே பழகிட்டேன். அவ ஹஸ்பண்ட் பண்ண டார்ச்சர்ல அவனை விட்டுட்டு வந்தவளை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என் இளமையும் அவ இளமையும் தேக்கிக்கிட்டு இருந்த தாக்கத்தை தவறான வழியில தணிச்சுக்கிட்டது தப்பு தான். ஸ்வேதா பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவளுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். கஷ்டம் தெரியாம இருக்க ஆபீஸ் முழு பொறுப்பையும் அவளுக்கு கொடுக்கணும். ஐஸ்வர்யா டாக்டர் சொன்ன மாதிரி மனசு மாறிட்டாளா மாறலையான்னு தெரியாமலே வேற திசைக்கு போய்கிட்டு இருக்கா. சாப்பிட்றாச்சலாம், சாப்பிடு. சரி, உங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்களா? ரொம்ப நாளாச்சுல அவங்ககிட்ட எல்லாம் பேசி. எஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். நமக்கு மேரேஜ் பண்ணி வச்ச அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கூட நம்ம சொல்லலையே. நான் இன்னைக்கு கூட டாக்டரை பாட்டு வந்தேன். அவர் உன்கிட்ட சாப்பிட நடந்துக்க சொல்லியிருக்காரு. நான் ஏதாவது ஹார்டாக பிஹேவ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். சாப்பிட செல்லம். சாப்பிடு. Are you relaxed now? I know. Now you relaxed. Hey, பொண்ணுங்களுக்கு அளவு குறைக்கிற மைண்ட் செட்டை மாத்திக்க மாட்டியா? மாத்திக்கல, மாத்தவும் மாட்டேன். ஐஸ்வர்யா, நான் தான் சொன்னேல, புரிஞ்சு நடந்துக்கோ. நீ அடமடா இருப்ப, நான் சைலண்டா இருக்கணுமா? எஸ், இருந்துதான் ஆகணும். என்ன சொன்ன? என்ன ஒத்துமை நடக்கலையா? இத பார், இதுக்கு மேல உனக்கு டைம் தர மாட்டேன். இதுதான் லாஸ்ட் வார்னிங். உன் முடிவை மாத்திக்க. மறுபடி வீம்பு பண்ண
ஏய் அழாத, நான் இருக்கேன்ல. முதல்ல கண்ணை தொட. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போறீங்க. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, டார்ச்சர் பண்றான். என்னால முடியல. ப்ளீஸ் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. அப்பதான் அவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். கண்டிப்பா நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம காதல புரிஞ்சுக்காத அவங்க வேற வாழ்க்கையை தேடி வச்சாங்க. வாழ முடியுதா? முடியலையே. நீ கிடைக்காம சூசைட் அட்டம் பண்ணி பொழைச்சு வந்தவன். நீ கிடைச்சும் இனிமே என் உயிரே போனாலும் உன்னை விட மாட்டேன். மனசு சேராம வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அவனோட படுத்துட்டா அவன் லைஃப் ஓவர் நினைக்கிறான். என்ன அடிக்கவும் துணிஞ்சிட்டான். நோ ஐ காண்ட். நான் கன்ஃபார்ம் டிசிஷன் எடுத்துட்டேன். எப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்? நமக்கு மேரேஜ் எல்லாம் ஒரு தடையா? நீ அவன் தாலியை கழட்டி கொடுத்துட்டு ஒரு குட் பை சொல்லிட்டு வா, அது போதும். ஏ ஐஸ், இனிமே நீ இல்லாம என்னால வாழ முடியாது. I love you, Karthik. I love you very much. I can't live without you. இந்த இடம் தான் சார். நான் சொன்ன இடம் இதுதான் சார். அப்படியா? அந்த கல்ல இருந்து இந்த கல் வரைக்கும் ஆ. இந்த எல்லா இடமும். இதுல எத்தனை பேர் ஓனர்ஸ்? சார் இது சிங்கிள் ஓனரோட லேண்டு. அப்படியா? நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வண்டலூர்ல இடம் கிடைச்சிருக்கு. நம்ம கம்பெனி கிட்ட சரியான இடம் இது. ஓ நல்லா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஓனர்ஸ் ப்ராப்ளம் இருக்கா? நோ சார், சிங்கிள் ஓனர் தான். நான் அவர்கிட்ட பேசிட்டேன் சார். எந்த ஒரு விலங்கமும் இல்ல. டாக்குமெண்ட் காப்பி கூட ரெடியா இருக்கு. ஒரு தடவை இதை பார்த்துட்டு ஓகே சொன்னா மத்தத பேசிக்கலாம் சார். அந்த மேப்பை காட்டு. சார் இதான் தாம்பரத்துல இருக்கிற ஜிஎஸ்டி ரோட். இது வண்டலூர் சார். யா ஓகே, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஸ்வேதா கம், ஆன் தி வே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை பண்ற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் கூட இருக்குது ஆபீஸ் வேலைக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏய் எனக்கு ஏய் ஒரு நிமிஷம் இரு. இந்தா போதும் கொடு. வேண்டாம்.